It's not the end, just the beginning. Revival lights. Be positive, be cheer. ஹாப்பி அண்ட் பிளெஸட் மார்னிங். நம்முடைய வீடியோஸ் ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை உங்களை ரீச் பண்ணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது போல் மோட்டிவேஷனல் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நிறைய லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சூழ்நிலை மாறுமா மாற்றுமா, சுச்சுவேஷன். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் மட்டும் மாறுமா இல்லை நம்மையும் மாற்றுமா, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூழ்நிலைகள் மாறாமல் யாருடைய வாழ்க்கையும் மாறுவதில்லை, யாருடைய வாழ்க்கையும் நகர்வதும் இல்லை. ஸோ சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள், நாம் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் இப்படி மாறி மாறி தான் நம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்துகிற மாற்றங்களும் அது ஏற்படுத்துகிற காயங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நம்மை உருவாக்குமா? நிச்சயமாக இல்லைங்க. அந்த சூழ்நிலைகள் மத்தியில் நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும் நமக்கும் மற்றவர்களுக்கும். இதுதான் சூழ்நிலைகள் ஏற்படுத்துகிற தாக்கம். சூழ்நிலைகள் மாறும்போது நம்மை பலவீனமாக்குமா? கிடையாதுங்க. அந்த சூழ்நிலைகள் மத்தியில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய பலத்தை அது வெளிப்படுத்துகிறது. நாம் எந்த லெவலில் இருக்கிறோம் என்பதை நமக்கு புரிய வைக்கும். சூழ்நிலைகள் நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கான செல்ஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியாத போது நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்காக முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சி என்பது எதிர்மறையான சூழ்நிலையை நேர்மறையாக மாற்றுவதாக இருந்தால் மிகவும் நலமாக இருக்கும். ஏனென்றால் சில சூழ்நிலைகளில் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் நம்முடைய கண்ணோட்டம் தான். அதாவது சூழ்நிலையை நாம் எப்படி பார்க்கிறோம், அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அது எப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக எந்த ஒரு சுச்சுவேஷனும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். எப்படி தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை மௌனமாய் இருக்கும்போது எந்த சூழ்நிலைக்கும் நம்முடைய புன்னகையே சிறந்த பதிலாக இருக்கும். அதாவது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாக நாம் எதிர்கொள்ளும் போது நிச்சயமாக அதுவும் நமக்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். சூழ்நிலை மாற்றங்கள் என்பது மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம், வேதனையாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நமக்கும் வெளிப்படுத்தும், மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தும். அது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் நம்மோடு கூட பயணிக்கிற சில உறவுகளும் நண்பர்களின் நிஜ முகத்தை பார்க்காமல் முகமுடியோடு நாம் பழகி கொண்டிருப்போம். ஆனால் சூழ்நிலைகள் மத்தியில்தான் அந்த காலம் நமக்கு அவ்வளவு முகமுடியை காட்டும். அந்த முகமுடியை கழட்டி அவர்களுடைய நிஜ முகத்தை நமக்கு காண்பிக்கும். சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் வராத பட்சத்தில் எல்லோருமே நல்லவர்கள் தாங்க. சூழ்நிலை மத்தியில் நம்மை காத்து கொள்ளும் போதுதான் நாம் யார் என்பதை நமக்கே அந்த சூழ்நிலை புரிய வைக்கும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதில் வாழ பழகி கொள்ள வேண்டும். ஆனால் நம்மை மாற்றிக்கொள்ள பழகி கொள்ளக்கூடாது. நாம் எப்படியோ, நம்முடைய நிறம் எப்படியோ அப்படியே வாழ பழகி கொள்ள வேண்டும். இங்கு நிறம் என்பது ஒரு மனிதனுடைய கேரக்டரை குறிக்கிறது. சில வேளைகளில் சூழ்நிலையை மாற்ற முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்பதுதான் நாம் நிதானிக்க வேண்டும். சில சூழ்நிலைகள் மாறும்போது நான் இப்படித்தான் என்று நம்முடைய பழைய சுயத்திலே நிலைத்திராமல் அந்த சூழ்நிலையை கையாள்வதுதான் சிறந்ததொரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த மாற்றம் என்பது முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், ஆனால் முடிவில் அழகாக இருக்கும். அப்படியென்றால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலை என்பது சில வேளைகளில் நம்மையும் மாற்றும், நாம் யார் என்பதை அந்த சூழ்நிலையில் வெளிப்படுத்தும். அது மட்டுமல்ல, சில வேளைகளில் சூழ்நிலையே மாறும். அப்படியென்றால் சூழ்நிலை மாற்றங்கள் நமக்கு அவசியமே. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றத்தை குறித்து நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா? காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் அந்த சூழ்நிலைகள் மாற்றத்தினால் நாம் எப்படி என்பதை வெளிப்படுத்தினாலும் ஏசப்பா எந்த சூழ்நிலையும் மாறாதவராய் நம்மோடு கூட இருந்து அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய பலனையும் கிருபையும் ஞானத்தையும் கொடுப்பார். அது மட்டுமல்ல, அந்த சூழ்நிலை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தினாலும் மனுஷ உறவுகள் நம்மை வெறுக்கலாம். ஆனால் ஏசப்பா அந்த சூழ்நிலையிலும் நம்மை வெறுக்காமல் நம்மை தூக்கி எடுத்து நம்மை உருவாக்குவார். இதுதாங்க நம்முடைய ஏசப்பா. இதற்கு ஆதாரமாக வேதத்தில் அநேக சம்பவங்கள் உண்டு. நாம் இன்னைக்கு பேதுருவை குறித்து பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக புதிய ஏற்பாடு மத்தேயு
16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது ஏசப்பா தம்முடைய சீஷர்களை நோக்கி, இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்பார். அதற்கும் அந்த சீஷர்கள் பதில் சொல்வார்கள். அதே போல சீஷர்களை நோக்கி, நீங்கள் என்னை யார் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்பார். அதற்கு பேதுருதான் முதலாவதாக பதில் சொல்வார். எப்படி என்றால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறுவார். அதற்கு ஏசப்பா பிரதியுத்தரமாக, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதில் நடக்கிற கான்வர்சேஷனை பார்க்கும்போது பேதுரு ஏசப்பாவிடத்தில் எந்த அளவுக்கு உரிமையோடும் அதிகாரத்தோடும் அன்போடும் பழகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஏசப்பா கூடவே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பேதுரு ஏசப்பாவோட அன்பாய் இருக்கிறார். அதே போல் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும்போது ஏசப்பா மலைக்கு தனித்திருந்து ஜெபிப்பதற்காக செல்வார். அந்த இடத்துக்கு 12 சீஷர்களில் 3 சீஷர்களை மட்டும் கூட அழைத்து செல்வார். அதாவது பேதுருவும் யாக்கோபின் சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு செல்வார். அப்படி பார்க்கும்போது பேதுருவும் ஏசப்பாவுக்கு அன்பான சீஷனாக, நம்பிக்கையான சீஷனாகத்தான் இருந்திருக்கிறார். ஆனால் இது எப்பொழுது என்றால், சூழ்நிலைகள் சமாதானமாக, சூழ்நிலைகள் சாதாரணமாக இருக்கும்போது பேதுரு அப்படி இருக்கிறார். ஆனால் சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வரும்போது பேதுரு எப்படி இருக்கிறார் என்பதை அந்த சூழ்நிலை வெளிப்படுத்துகிறது. பேதுருவுக்கும் அது புரிகிறது, அங்கிருக்கிற ஜனங்களுக்கும் அது புரிகிறது. இந்த சம்பவத்தை குறித்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஏசப்பாவை சிலுவையில் அறைவதற்கென்று கூட்டிக் கொண்டு போகும்போது பேதுருவும் அவர் பின் செல்வார். அப்படி செல்லும்போது அந்த இடத்தில் ஏசப்பாவை அவமானப்படுத்தி அடிக்கும்போது அந்த இடத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கும்போது அங்கிருக்கிற காவலாளிகளும் வேலைக்காரியும் பேதுருவை பார்த்து, இவனும் இயேசுவோடு இருந்தவர் தான் என்று சொல்வார்கள். ஆனால் அதை கேட்டு பேதுரு பயந்து, இல்லை, எனக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்வார். பாருங்களேன், சீஷனாகிய பேதுரு ஏசப்பா கூடவே 24 ஹவர்ஸும் இருந்தவருங்க. அவரோட கூட உணவு உண்டு, அவரோட கூட உறங்கி, அவரோட கூடவே நடந்தவர். சாதாரண ஜனங்களைப் போல எப்பொழுதாவது ஏசப்பாவின் சொற்பொழிவை கேட்கவில்லை. 24 ஹவர்ஸும் ஏசப்பா கூடவே இருந்தவர் தான் சீஷனாக இருந்தார். ஆனால் அவர் இருதயத்தில் அந்த வைராகியமும் ஏசப்பா கூட அந்த உறவும் ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிடுச்சுங்க. அதனால தான் சூழ்நிலை மாறும்போது அந்த சூழ்நிலை நிமித்தம் அவர் பயந்து ஏசப்பாவோடு இருந்த அந்த அன்பான நேரங்கள்லாம் மறந்து போனது. அந்த அன்பில் வைராகியம் இல்லாமல் தன்னை காத்து கொள்ளும்படிக்கு ஏசப்பாவை மறுதலித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தார். இந்த இடத்துல பேதுருவே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாருங்க. பேதுரு அப்பொழுதுதான் அவரை குறித்தே அறிந்து கொண்டார். இதுதான் எனக்குள்ள இருந்த வைராகியமா, இதுதான் ஏசப்பாவை நேசிக்கிற அன்பா என்று பேதுருவே அந்த இடத்தில் தான் அவர் இருதயத்தை அறிந்திருப்பார். ஆனால் ஏசப்பா இதை முன்பே அவருக்கு கூறியிருந்தார். சேவல் கூவதற்கு முன்பாய் நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று. அந்த இடத்தில் கூட பேதுரு, நான் என் உயிரே போனாலும் நான் அப்படி மறுதலிக்க மாட்டேன், நான் உம்முடனே இருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல கூட சத்தியம் பண்ணுவாருங்க. அப்போ கூட பேதுரு அவர் இருதயத்தை அறிந்திருக்க மாட்டார். ஆனால் இந்த இடத்தில் உணர்ந்து கொண்டார். இதுதாங்க எல்லா மனுஷங்களும். சூழ்நிலை மாறாத பட்சத்தில் எல்லாருமே நல்லவங்க தான். ஏன்னா அவங்களை குறித்து தெரியாது. சூழ்நிலைகள் மாறும்போது தான் நமக்கே நாம் அந்த இடத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எப்படி நம்முடைய திறமைகள், எப்படி நம்முடைய குணாதிசயங்கள், எப்படி நம்முடைய வார்த்தைகள் வெளிவருது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதுதாங்க சூழ்நிலை மாற்றம். சூழ்நிலை மாறும்போது நாமும் எப்படி இருக்கிறோம் என்பதை அந்த சூழ்நிலை வெளிப்படுத்துகிறது. இப்படி நம்மை குறித்து வெளிப்படுத்தும் போது நம்மோடு கூட இருக்கிற உறவுகளும் நண்பர்களும் நம்மை வெறுக்கலாம். அதே போலதான் பேதுருவும் அந்த இடத்தில் மறுதளிக்கும் போது மேபி கூட இருந்த சீஷர்கள் அவரை வெறுத்திருக்கலாம். ஏசப்பா கூட இருக்கும்போது எவ்வளவு அன்பாக இருந்தான், ஆனால் இப்பொழுது மறுதளிக்கிறான் என்று சொல்லி வெறுப்போடு பார்த்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா அதை செய்யலைங்க. அவர் என்றுமே மாறாத நேசத்தோடு தன் பிள்ளைகளை நேசிக்கிறவர். ஏசப்பா சிலுவில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களை காண அந்த கடற்கரைக்கு வருவார். அந்த இடத்தில்
பேதுருவோடு உரையாடுவார். அப்படி உரையாடும் போது அவரோடு பேசி 3 தரம் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு அவரிடத்தில் தன்னுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுப்பார். அது மட்டுமல்ல, என்னிலும் பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லி விசேஷித்த அபிஷேகத்தை பேதுருவின் மீது வைப்பார். இப்படி பேதுரு பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்களை செய்வார். இதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பேதுரு நடந்து போகும்போதே அவர் நிழல்பட்டு அநேக பலவீனர்கள் சுகம் பெற்று கொள்வார்கள். இப்படிப்பட்ட பெரிய பெரிய அற்புதங்களை பேதுரு செய்வார். இதெல்லாம் அவர் மனம் திரும்புதல் நிமித்தம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம்தான். இந்த மனம் திரும்புதல் பேதுருக்கு எப்படி கிடைத்தது? இதுவும் சூழ்நிலை மாற்றம்தாங்க. ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவர் உயிர் தெழுவதற்கு முன்பாக அந்த பிரிவு, அந்த சூழ்நிலை மாற்றம் பேதுரு இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினது. அது மட்டுமல்ல, அந்த சேவல் கூவதற்கு முன்பாய் அவர் மறுதளித்த அந்த சூழ்நிலையில் பேதுரு தன்னுடைய இருதயத்தை அறிந்து கொண்டார். அதனால்தான் இந்த மாற்றமும் கூட, இந்த வைராகியமும் கூட, இந்த மனம் திரும்புதலும் கூட, இந்த மனம் திரும்புதல் நிமித்தம் தான் தன்னை ஏசப்பாவிடத்தில் அர்ப்பணித்து அவரிலும் பெரிய அற்புதங்களை செய்யும்படிக்கான விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இப்படி பேதுரு ஏசப்பாவின் சீஷனாக மாறின பிறகு 3 சூழ்நிலைகளாக நாம் பார்த்தோம். இதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் சமாதானமாக இருக்கும்போது, சாதாரணமாக இருக்கும்போது நாமும் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து நாமே அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் சூழ்நிலைகள் மாறும்போதுதான் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாமே அறிந்து கொள்ள முடியும். இதுதான் சூழ்நிலைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் மாறாதபடிக்கு, நம்முடைய குணாதிசயங்கள் கெட்டு போகாதபடிக்கு நாம் சீராக நடக்க வேண்டும் என்றால் ஏசப்பாவோடு இருக்கிறதாங்க நமக்கு நலமாக இருக்கும். ஏனென்றால் ஏசப்பா அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது, அந்த சூழ்நிலையில் இருந்து நாம் எப்படி பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்து நம் வாழ்க்கை பயணத்தை எப்படி தொடர்வது என்பதையெல்லாம் அவர்தான் நமக்கு புரிய வைத்து அந்த விசேஷ ஞானத்தை கொடுத்து நம்மை நடத்துவார். அவர் எப்பொழுதும் நம்மை விட்டு தூர போக மாட்டாருங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படி இருந்தாலும் நம்மை நேசிக்கிற தேவன் நம்முடைய ஏசப்பா தாங்க. நாமும் அவரை ஸ்ட்ராங்காக பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து, அவரை துதித்து, அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து அவர் சித்தம் செய்து வாழும்போது நம்மோட உறவு எப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவர் நம்மை ஆளுகை செய்து நடத்துவார். இதெல்லாம் தியானிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Have a grateful and faithful week. Thank you. It's not the end, just the beginning. Revival lights. Be positive, be cheer.